ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எந்த இடம்னு தெரியுதா? சென்னை தாங்க, அதுவும் என் வீடு தாங்க. ஐயோயோயோ, நேற்று என்ன ஒரு ஹெக்டிக் ட்ராவல், செம்ம டிராஃபிக். மதுரையிலேருந்து வெளியே வந்தோம் கரெக்டாக ஒரு என்ன சொல்ல ஒரு அந்த 2:30க்கு அந்த மீட் முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு அந்த கோயிலை போய் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அங்கே அந்த நடை சாத்திருக்குன்னு சொன்னாங்க மீனாட்சி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 3:45க்கு கார் எடுத்துட்டு அவுட்ரு வந்தோங்க. அவுட்ரு வந்தால் நல்லா சூப்பராக ஸ்பீடாக வந்தோம். வந்துட்டு கரெக்டாக இந்த விக்ரவாண்டி டோலுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக்குள்ளே மாட்டிச்சுங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பிரிட்ஜு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஏன்னா மார்னிங்லேருந்து இதே மாதிரி டிராஃபிக் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த விக்ரவாண்டி பிரிட்ஜு கிட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வண்டி நிற்கிது, மூவே ஆகல. பக்கத்தில் ஒரு மேபேக் வேற நின்றுச்சு. நான் வேற அந்த காருக்குள்ளே யார் இருக்காங்களோன்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அந்த மேபேக் வந்து எல்லா வண்டியும் அப்படியே நிற்கிது. இன்ச்சாக கூட நவரில் அப்படியே இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்து டிராஃபிக்கு. நான் எப்படி நைட் வந்து 11 மணிக்கு வரலான்னு போட்டிருந்தது, இதால் அப்படி ஆயிடுச்சு. சரி, அதை தாண்டி விக்கிரவாண்டி தாண்டி வந்ததும் அங்கே கொஞ்சம் போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த என்ன சொல்ல இந்த மதுராந்தகம் அந்த பக்கமாக போங்கன்னு திருப்பி விட்டாங்க. சரி, ஓகே, அந்த பக்கமாக போகலான்னு போனால் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த லெஃப்டில் கட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு போலீஸ் வந்து அச்சரப்பாக்கம் செங்கல்பட்டு கிட்டலாம் செம்ம டிராஃபிக்கு. நீங்கள் போனீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். ஸோ நியராக பாண்டிச்சேரி வழியாக போயிடுங்க. சரின்னு போனால் வழி செம்ம இருட்டுங்க. அது வேற ஓன் இருக்கா. ஒரு வழியாக அப்படியே சுற்றி வந்து நேற்று வீட்டுக்கு வந்து சேரும்போது எத்தனை மணி தெரியுமா? பசி வேற எடுக்க ஆரம்பிச்சு கபகபன்னு. இடையில வேற உச்சா வேற போனோம். எங்கள் பெட்ரோல் பங்க்ல இருட்டில் போய் வேற வழி இல்லாமல் பெட்ரோல் பங்க்ல தான் போனோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பசி. வாழைப்பழம் கூட எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே ஏன்னா கூட்டம் நிறைய, செம்ம கூட்டம். அதாவது சவுத்துக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து 14 lakhs பீப்புள் போயிருக்காங்களாம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு ரஷ்ஷு. அதெல்லாம் தாண்டி அந்த ஊருக்குள்ளே இந்த சென்னைக்குள்ளே நான் வந்து திருவான்மியூர்லாம் தாண்டி நம்ம வீட்டு பக்கம் வரதுக்குள்ளே போதும் போயிடுச்சு. வர வழியில் நின்று நைட்டு ஒரு பிரெட்டு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசி தாங்க முடியல, சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு அப்படியே வந்து வீட்டில் வந்து ஏறும்போது 2:30 மணிங்க. காலையில் படுத்தா பாப்பாக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிங்கப்பூர் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. ஸோ அவளுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. ஸோ அதனால 6:15க்கு தூக்கமே எழுந்து உட்காந்து அப்புறம் வந்து அவளுக்கு அதுக்கெல்லாம் அவளை ரெடி பண்ணிடணும். நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னா குழந்தை என்ன பண்ணும்? ஸோ அவளை இது பண்ணி, ஏன்னா இவ்வளோ ஒரு லாங் ட்ராவல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு 9:30 மணிக்கு அந்த கல்யாணத்துக்காக எடுத்த வண்டி அப்படியே அங்கேயும் இங்கேயும் போய் நவுந்து. பட் செம்மையாக இருந்தது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், மதுரை சூப்பரான ஊர். அவங்க பேசுகிற ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க அது சொல்ல அந்த வே ஆஃப் அவங்க அந்த பேசுகிற ஸ்டைலு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அங்கே உள்ளவங்களாம் எங்கெல்லாம் ஓடி வந்து எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோ ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய ஊருகள்லாம் இவங்கெல்லாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டோமா, அந்த இடம்லாம் கிராஸ் பண்ணும்போது யோசிப்பேன், இந்த இடம் தானா, இதை தான் இவங்க சொன்னாங்களா? இந்த அரசரடி பஸ் ஸ்டாண்டு, தெப்பக்குளம், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இங்கேயாவது போனால் அது சுப்பிரமணியபுரம், பழங்கானந்தம் இப்படிலாம் சொல்லும்போது இவ்வளோ தானா, இது தானா, இங்கே தானா, அப்படியே அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் யோசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நல்லா அந்த ஒரு குறை என்னென்னா மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க முடியல. ஏன்னா அது பார்த்தா உள்ளே ரொம்ப அழகாக இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆகும்ட்டு. பட் அதுதான் பார்க்க முடியல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, மதுரையில் வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காத விஷயம்னா பயங்கர டிராஃபிக். என்னென்னா ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லாமலே வராங்க. டைங்கின்னு வராங்களா, அது ஒரு மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. இந்த கிளைமேட்டு செம்ம ஹாட்டுங்க. எங்கள் ஊர் ஹாட்டில் அப்படி ஒரு ஹாட். நல்ல வேலை நான் எப்போவுமே பேக்கெட்டில் இவ்வளோண்டு ஒரு அம்பர்லா வச்சுருப்பேன். அந்த அம்பர்லாவை இந்த ட்ரெஸ்ஸோட பேக்கெட்டுக்குள்ளே நான் போட்டுக்கிட்டு அதை வச்சு தான் நான் அங்கங்கே சுற்றிட்டு. இல்லைன்னா அந்த வெயில் எனக்கு தாங்கவே முடியாது. அப்புறம் ஒரு குட்டி ஃபேன் ஒன்று வச்சுருப்பேன் இவ்வளோண்டு. அது எப்போவுமே ஷூட்டிங்கில் எப்போவுமே நான் அந்த ஷார்ட்லாம் நடிக்கும்போது என்னோட கையில் இப்படி மறைச்சி இப்படி வச்சுருப்பேன். நான் எப்போவுமே இருக்கும், இல்லை இப்படி வச்சு இப்படி போய் பிடிச்சிருப்பேன். நான் அது ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபேன் அப்பப்போ எடுக்கும் போது ஏன்னா அவ்வளோ வெயில் தாங்கவே முடியலை, எங்கேயுமே நிற்க முடியல. அப்படி இருந்து மக்கள் சாதாரணமாக இருக்காங்களாம், பழகி போயிடுச்சு போல். அப்புறம் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து அவர் வீட்டுக்கு போனீங்க, போகலை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் யாருக்காகவும் நான் அவரை போய் பார்க்காம இல்லை. தயவு செய்து உங்களை காயப்படுத்தணும்னு நான் சொல்லலை, உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். உங்கள் யாருக்காகவும் இல்லை. எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட மன வருத்தம், அது பகை கிடையாது, ஓகேங்களா? திருப்பியும் சொல்கிறேன், பகை இல்லை. இது வந்து வருத்தம். என்னன்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தப்போ அவ்வளோதான், அது மறுபடியும் நான் பேச விரும்பல. அந்த வருத்தம், அதனால தான் ஒரு சில விஷயங்களை நான் ஒதுங்கி போயிட்டேன். அதனால அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதே அவர் நேற்று கால் பண்ணப்போ நான் அதை அவாய்ட் பண்ணல. ஏன்னா அவர் கூப்பிடும்போது அதை எடுத்து ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு அவரையெல்லாம் சொன்ன பிறகு அம்மா
நீ வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாமேம்மா, எங்களை பார்த்துட்டு போயிடலாம் சொன்னேன். நான் அந்த ஒரே வார்த்தை சொன்னேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் அந்த மனநிலைமையில இல்லை. அந்த வார்த்தை நான் ரொம்ப அதை சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து வெறுப்புன்றது வேற, வருத்தம்ன்றது வேற. எனக்கு அவர் மேல ஒரு வருத்தம் தான். அதனால நான் அவர் மேல வச்சிருந்த அன்போ பாசமோ அது உண்மையானது. அதை ஒருத்தவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, இல்ல அதை வந்து இது பண்ண நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க அப் டு தேர் சாய்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் அந்த அளவுக்கு, அதனால நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அப்போ சொன்னார் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குவான்னு. நேற்றை விட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சரிங்களா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு ஏதோ அவங்க ஒரு வீடியோ போட்டாங்களாம் தோழி, அது அவருக்கு நான் தோழியா கிடையாது, அவர் சகோதரி தானே, யார் எப்படி தோழி ஆகும். ஸோ நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்காக நான் வந்தேன்ட்டு அதான் ஏன் நீங்களே உங்களுடைய ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்ல ஒரு சில கமெண்ட்ஸ், ஏன் நீங்களே உங்களுடைய கற்பனையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். அப்படிலாம் யாரையுமே என்ன நம்ம என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கணுமா, என்னத்துக்கு அப்படிலாம் அது பண்ணவே கூடாது, சரிங்களா. அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு நடந்ததோ நடக்கலையோ அது சட்டம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதோட விட்டுருணும். திருப்பி நீங்கள் வந்துட்டு மதுரைக்குள்ளே வந்தாலே என்ன நான் என்ன பெரிய இதா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவர் கூப்பிட்டாரு, இல்லை நான் பார்க்க விரும்பலை, அதனால நான் டீசெண்டாக சொல்லிட்டேன், அதோட வச்சுட்டாரு. அப்பயும் சொன்னார், அம்மா நீங்கள் வேணால் யோசிச்சுட்டு சொல்லுமா, நான் அம்சவள்ளியிலேருந்து பிரியாணி வைப்பேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, புரியுதுங்களா. அதோட அந்த இடத்த கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக நீங்கள் அவரை பார்க்க தான் வந்தீங்க, நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு சில கமெண்ட்டை சொல்ல, நீங்கள் யார் எனக்கு, நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும். எனக்கு தோணிச்சுன்னா நான் செய்யணும்னா செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன். அவ்வளோ ஒரு தடவை சொன்னால் விட்டுருணும். திருப்பி உட்காந்து அதெல்லாம் ஆர்கியூ பண்ணி இந்த மற்றவங்க கிட்ட ட்ரிகர் பண்ண மாதிரிலாம் என்கிட்ட நீங்கள் பேச தேவையே கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய டிசிஷன். எனக்கு ஒருத்தவங்க மேலே மன வருத்தம்னா நான் எப்பவுமே ஒரு இதை நோன்னு சொல்லிட்டேன்னா நோ தான். அது திருப்பி என்ன சொன்னாலும் இது சின்னதுலேருந்தே என்னுடைய ஹேபிட். இரக்க குணம் இருக்கு, பட் அந்த இரக்க குணமும் ஒரு சில லிமிட் வரைக்கும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அப்புறம் வந்து என்ன கேட்டுருங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரை ஒரு பர்சனலாக ஒரு ஆஃபீஸரை பார்க்க வந்துருந்தோம், அது வந்து பர்சனல் ஒரு இது, அது ஒரு விஷயமா வந்துருந்தோம். ஸோ பார்த்தோம், பேசணும், அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விட எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்கள். எங்கள் கல்யாணம், நான் கல்யாணத்துக்கு கூட வந்து சொல்லியிருப்பேன். அந்த இடம் என்னன்னா, யாராவது பார்க்க வராங்க, அப்போ நம்ம வந்து அவங்கள பார்க்க முடியாமல் ஆகிட போகுது. அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்த பிறகு யாரை பார்க்கவும் எனக்கு இப்போ யார் நல்ல உள்ளவங்கள் யார் எதுவுமே அது யோசிக்க கூட எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் ஒரு சிலர் கூட நான் நம்பர் கொடுக்க விடலை. அதே மாதிரி திமிடும் தமிழன் ஒரு அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நீங்கள் யாருன்னோட தெரியாது, ஆனால் எங்கிட்ட தங்கச்சிமா நான் இங்கே இருக்கேன், நீ எப்போனாலும் வான்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். கலைசெல்வி அக்கா, நிறைய பேர் மதுரையில் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டீங்க, எல்லாரும் வாங்கிட்டு. பட் என்னால் உங்கள் எல்லாரையும் பார்க்க முடியாது, எனக்கு குடும்பத்தோடு வந்தேன்னா. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேரும் இங்கேருந்து வந்துருந்தோம், சென்னையிலேருந்து. அவங்க ஒரு டெம்போ ட்ராவலரில் வந்திருந்தாங்க. ஸோ அதனால என்னால் மீட் பண்ண முடியல. நேற்று நான் போன அந்த ஒரு அஃபிஷியல் ஆஃபீஸர் மீட் பண்ணதோட கேகே நகரில் தான் போய் மீட் பண்ணேன். அங்கே ஒரு கேகே நகர் இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ மீட் பண்ணிவிட்டு அப்படியே தான் அங்கேருந்து வந்தோம். ஸோ அதனால் என்னால் எங்கேயுமே முடியல. அப்படியே ஒரு என்ன சொல்ல ஒரு பேக்டாக இருந்தது அந்த ட்ரிப்பே. அதுக்கு மீறி எங்கேயுமே இல்லை. ஈவன் நான் கூட நேற்று கூட மதியானம் சொன்னேன், கல்யாணத்தில் சாப்பிட்ட விட கல்யாணத்தை கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அப்படி சொன்னேன், வேணா பார்சல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கூட கேட்டேன். இல்லை வேண்டாம், ஆண்ட வேலை சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னால் ஆண்ட வேலை எதுவுமே இல்லை, மெஸ்ஸே இல்லை. அப்படி நம்ம வரும்போது பார்த்தா அங்கே ஒரு இடத்துல தூரமாக வரும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, என்னன்னா முத்துப்பாண்டி விலாஸ்ன்னு இருந்தது. அப்புறம் அங்கே வந்துட்டு நான் வண்டியிலே உட்காந்துருந்தேன். போய் அவங்க போய் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சோண்டு கர்ட் ரைஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி, எனக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி கர்ட் ரைஸ் மட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். என்ன பண்ண முடியும், ஏன்னா பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. ஸோ அதனால இது வந்து யாருக்கும் இந்த நான் ஒரு மதுரைக்கு வர்றதுன்றது ஒன்று, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரணமாக மதுரைக்கு வந்தாங்க, என்னுடைய பர்சனல் ஃபேமிலி விஷயமா வந்தேன். அதனால தான் அடப்பாவீங்களா. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க, டம்ளர் எடுத்தேன். ஐயோ கடவுளே, ஒன்றுமே இல்லைங்க. அது இங்கே அங்கே ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணி தான் இந்த ரோடு இப்படி வரணும். அப்போ அந்த சிக்னல் போலீஸ்காரர் சொன்னாங்க வண்டியை தள்ளுங்க. அப்போ ஒரு வண்டியை மூவ் பண்ணும்போது இந்த கையில் கப்பு வச்சுட்டு அப்படி எடுக்கும்போது இன்ஷாட்டில் போய் அது ஒரு ஸ்பீடாக போட்டேன். ஸோ அது ஒரு வீடியோக்காக பை சொல்கிறதுக்காக அது ஸ்பீடப் பண்ணிட்டு போட்ட வீடியோ. ஏங்க கிளாஸ், ஏன்னா அங்கே ஒரு 15-16 பேர் நின்று நம்ம டீம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அதை குடிச்சிட்டு காலி கிளாஸை காமிச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் அதை ஸ்பீடில் போட்டு மோடு எடுத்துட்டாங்க. ஏங்க அந்த ஒரு 5 ரூபா கிளாஸாக 100 ரூபாங்க. அந்த ஒரு இது ஸ்பெஷல் ஃபலுதா சாப்பிட்டேன், 100 ரூபா. அது சாரி ஃபலுதாவில் ஸ்பெஷல், அது என்னது ஜிகிர்தண்டா சாப்பிட்டேன், அது 100 ரூபா. ஸோ அந்த ஒரு கிளாஸ் ஒரு 5 ரூபா பெருமா, அதை தூக்கிட்டா நான் ஓடி வர போகிறேன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கமெண்ட் கூட அந்த மாதிரிலாம் போடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலமான சில்லறத்தனமான விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த மதுரை ட்ரிப் ரொம்ப நல்லா போச்சு. நிறையா பேரை பார்க்க முடியல, பட் அகெயின் நான் வரேன். இன்றைக்கி நிறைய இடங்களை மதுரையில் நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு நல்லா ஈஸியாக தெரியும். அன்றைக்கெலாம் நான் வந்தப்போ கூட என்னால் முடியல, நான் குறிப்பிட்ட ஒரு இடம் மட்டும்தான் போயிருந்தேன். ஆனால் இது இன்றைக்கி எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்க்க முடிஞ்சுது, எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் எந்தெந்த ஏரியா எல்லாமே தெரிஞ்சுது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும் அந்த ஹோட்டலுக்கே நான் வரவழைச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம்.
ஸோ யாரையாவது நான் பார்க்காம விட்டுருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டு என்னை பார்க்காம போயிட்டீங்களே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வரேன், நம்ம மீட் பண்ணலாம். பட் என்னன்னா நம்ம நல்ல உள்ளங்களோட நம்ம மீட் பண்ணுறோம். இதில் எத்தனை பேர் நல்ல எண்ணத்தோட வராங்க, எத்தனை பேர் நம்மளை வந்து காழ்ப்புணர்ச்சியோட பழகுறான்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை நம்மளால் ஆராய முடியாது இல்லையா. ஸோ அதனால ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அதை மாதிரி தான் தோணுது. அதனால ஒரு வழியாக நான் மதுரைக்குள்ளேருந்து சென்னைக்கு வந்துட்டேங்க. யாரெல்லாம் அந்த ஹெக்டிக் ட்ராவலில் வந்தீங்களோ தெரியாது. அந்த நேற்று வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போங்க. வழியிலலாம் நிறையா ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்பீடாக வந்து ஒரு காரோட ஒரு கார் மோதி ரொம்ப ரொம்ப கனாப்பினா நிறைய பார்த்தேன். ரொம்ப இதாக இருந்தது. வண்டியில் ஓட்டும் போதெல்லாம், கார் ஓட்டும் போதெல்லாம் கவனமாக ஓட்டுங்க. ரொம்ப ஸ்பீட் போகாதீங்க. அப்படியே ஸ்பீடு வந்தாலும் பின்னாடி வர வண்டி நம்ம பிரேக் போட்டால் எவ்வளவு கேப்பில் வருதுன்றதை அதை பார்க்க மறந்துடாதீங்க. போய் டக்குன்னு சடன் பிரேக் போட்டால் பின்னாடி வரவன் இடிக்கத்தான் செய்வான். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒரு வழியாக வீடு வந்துட்டேங்க. ஆனால் மதுரை எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த மதுரையை அங்கே உள்ள மதுரை மக்கள் தான் இன்னும் அழகுபடுத்தணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளவு அழகழகான விஷயங்கள் அந்த மதுரையில் இருக்குது. ஏன்னா என்ன சொல்ல, அந்த காலத்துக்குரிய அந்த நாயக்கர் மகால் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த கண்ணகி சிலை, எம்ஜிஆர் சிலை, எவ்வளோ அழகழகா எவ்வளோ வச்சிருக்கு. அப்போ கூட நேற்று நான் ஒரு அங்கே உள்ள ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஒருத்தரை நான் பார்க்கும்போது அங்கே அந்த ஊருக்குன்னு உள்ள ஒரு கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஒருத்தர் அவரோட பேசும்போது சொன்னாரம்மா, இந்த இடத்துல இவ்வளோலாம் இருக்குது, நீ என்ன அதுக்குள்ளே குயிக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது மதுரை இவ்வளவு இதாக இருக்கா. நம்ம புக்ஸில் தான் படிச்சிருக்கோம் கண்ணகி அது இதுன்ட்டு. பட் ஆனால் இங்கே இவ்வளவு விஷயங்கள் இந்த மதுரையில் இருக்குன்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பாத்திரங்கள் வாங்கினேன் இல்லையா, அது இன்னைக்கு நான் லைவ்ல காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பாத்திரம்லாம். அந்த நெய், அது என்ன ஊத்துக்குழி நெய்யா, அது இருந்தது அவ்வளோ வாசனையாக இருந்தது. ஏன்னா அவர் ஊற்றும் போது கொஞ்சம் அது ஒரு சாலிடாக இருந்தது. அதுக்கப்புறம் வண்டியில் ஹீட் ஆகும்போது அப்படியே மெல்ட் ஆகி ஒரு ஸ்மெல் அப்படி இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் அதே நெய் இங்கே நம்ம என்னதான் பிராண்டட் கம்பெனி இது வாங்கினாலும் அந்த அளவுக்கு வரல. அது ஹோம்மேட்னா ஹோம்மேட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த அப்பளங்கள் அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா அந்த பிரியாணி தான். அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிட்டா 4 நாள் வாசனை கையில் நிற்கணும் அந்த மாதிரி. இப்போ இங்கெல்லாம் நாங்களாம் பிரியாணி பண்ணோன்னா வாசனை பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் இது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த கறியெல்லாம் அவ்வளோ வெந்து, அதே மாதிரி அந்த குட்டி மீன், ஐர மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேல் மறுபடியும் மதுரைக்கு வரும். ஏன்னா ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது போல். ஏன்னா மதுரையில் நிறையா விஷயங்கள் நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக அவனே நம்ம பிள்ளை குட்டிங்களோட வந்தோன்னு வச்சுக்கலாம், நொயன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்குறதே. அவங்களுக்கு அந்த வெயில இருந்தோன்னு ஹான்றாங்க. என் பொண்ணுக்கெல்லாம் முகம்லாம் ரெட்டிஷ் ஆகி ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே இந்த இதுக்குள்ளேயே உட்காந்து கோழிக்கு அடக்காக்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த ஏசிக்குள்ளேயே உட்காந்து அவங்களுக்கு அந்த வெயில பார்த்த உடனே என்னவோ மாதிரி ஏதோ ஒரு வேத்து கேட்கறதுக்குள்ள போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றது, தயவுசெய்து பிள்ளைகளெல்லாம் இப்படி வளர்க்கவே கூடாது. நான் உண்மையா நேற்று எங்கேயுமே நடக்க கூட அவங்களால முடியும். அவ்வளோ அந்த கோயிலுக்கெல்லாம் போறவங்க வரவே இல்லை, கார்லயே உட்காந்துக்கோ நாங்கள் அங்கேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது. ஸோ நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. இதில் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ எதுக்காகவோ இல்லை, என்னுடைய தனிப்பட்ட குடும்ப விழாக்காக நான் வந்திருந்தேன். வந்து பார்த்துறேன். அதில் இடையில எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததால் அவங்களெல்லாம் நான் தனியாக மீட் பண்ண முடியாதுன்றதால குடும்பத்தோட, அதாவது வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து நான் மீட் பண்ண தான். யாரையும் வந்து காயப்படுத்துறதுக்கும் வரல, யாரையும் குத்துறதுக்கும் வரல, யாரையும் என்ன சொல்ல நோண்டுறதுக்கும் வரல. நானாக வந்து சும்மா மதுரையை பார்க்கலான்னு வந்து அவ்வளோதாங்க. ஸோ மதுரையோட எல்லா கிளியரன்ஸும் முடிஞ்சிச்சா. என்னை ஏமாத்திட்டீங்க, உங்களை ஏமாத்திட்டு யாரையும் ஏமாத்துறாங்க. என் மனசாட்சிப்படி எனக்கு என்ன மனசுல வருத்தமோ அதற்கேற்றபடி தான் நான் முடிவெடுத்தேன். இது என்னோட வாழ்க்கை, என்னோட முடிவு இல்லையா. என்னோட காயம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. பேசுறவங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணுவீங்க. நான் எவ்வளோ மன வருத்தப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா. காசு பணத்துலலாம் அது வாங்க முடியாதுங்க. அந்த காயமும் நமக்குரிய சுயமரியாதையை, நம்மளுடைய என்ன சொல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது காயப்படும் பொழுது அதோடைய வலி இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னா யோசிச்சு பாருங்க அதோடைய வலி எவ்வளவு இருக்குன்ட்டுன்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் போடும்போது யாரையுமே சரி உண்மை இல்லாத விஷயங்களை போய் கமெண்ட் போடாதீங்க. அதே மாதிரி லைவ்ல இந்த மாதிரி யூடியூப்லலாம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா அது உண்மை இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டை விசாரிக்காம பதில் கொடுக்காதீங்க. அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளை ஒரு சில பேர் ஏற்றி விடுறதுக்குனே வருவாங்க. அதனால ரொம்ப யோசிச்சு கவனமாக வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. அது அப்படி எல்லாரையும் காயப்படுத்தும். அது வார்த்தையோட டெப்த் ரொம்ப கஷ்டங்க. மனுஷங்களா பிறந்த நம்ம நல்ல வார்த்தை பேசுவோம்னா இந்த வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் கிடையாத வாழ்க்கைங்க. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். நல்ல வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமா இருங்க. சூப்பரான மதுரை, நல்ல மெமரிஸ், நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஆனால் ஸ்பீடா முடிஞ்சிச்சு. ஓகே, டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளா இருக்கணும். முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். ஓகேவா, பபாய்.